Daily. Taste the Daily. கரூர் மாவட்டம் ஆண்டிப்பட்டி கோட்டை அருகே பஞ்சரான காரில் இருந்து 1,88,000 ரூபாய் குட்கா சிக்கியது. ராஜஸ்தானை சேர்ந்த வீரேந்திர சிங் என்பவரும் சேலம் சொல்லிப்பாளையத்தைச் சேர்ந்த ஆனந்தகுமார் என்பவரும் காரில் ஒன்றில் சேலத்தில் இருந்து எட்டயபுரத்திற்கு குட்கா போதைப் பொருட்களை கடத்திச் சென்றனர். அந்த கார் ஆண்டிப்பட்டி கோட்டை அருகே பஞ்சரான நிலையில் அந்த காரில் கடத்தி வரப்பட்ட 1,88,000 மதிப்பிலான குட்கா சிக்கியது. இது தொடர்பாக வீரேந்திர சிங் பிடிபட்ட நிலையில் ஆனந்தகுமார் தேடப்பட்டு வருகிறார். இதை அறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல் 24 மணி நேரமும் நடப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை கொடுங்கையூரில் சரித்திர பதிவேடு ரவுடி பிடிபட்ட நிலையில் அவனிடமிருந்து 21 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. பார்வதி நகர் பேருந்து நிறுத்தம் அருகே சந்தேகத்திற்குரிய வகையில் வந்த நபரை மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது கஞ்சா பண்டல்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பிடிபட்டவர் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தைச் சேர்ந்த 31 வயதான கிஷோர்குமார் என்பதும் இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் 2 கொலை உட்பட 13 வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. ஆந்திராவில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து தனது நண்பர் தடி சரவணன் என்பவருடன் இணைந்து விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தி வருவது அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் மான் வேட்டையாடிய நபர் பிடிக்கப்பட்டு வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். நரிக்குறவர் காலனி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் வேப்பூர் அருகே கண்டப்பன் குறிச்சி பகுதியில் இரவு மான் வேட்டையாடி கரியை விற்பனை செய்ய தோலை உரித்துக் கொண்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து பிடிபட்ட சுரேஷ் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கர்நாடகாவில் இருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1776 மதுபான பாட்டில்கள் பிடிபட்ட நிலையில் ஒருவர் சிக்கினார். பேரணாம்பட்டு அடுத்த வி கோட்டா கூட்ரோடு பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த சொகுசு காரை தடுத்து நிறுத்தி சோதனையிடப்பட்டது. அப்போது கர்நாடகாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட மதுபான பாட்டில்கள் பிடிபட்ட நிலையில் கடத்தலில் ஈடுபட்ட பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பயாஸ் அகமது என்பவர் சிக்கினார். விடிய ஆட்சியில் தமிழக எல்லையில் உள்ள சோதனைச் சாவடிகளில் ஏவல் துறை லஞ்ச லாவண்யத்தில் திளைப்பதால் மதுபான கடத்தல் அதிகரித்து விட்டதாக மக்கள் விமர்சனம் செய்தனர். சென்னையில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக போதைப்பொருள் வைத்திருந்த 4 பேர் பிடிபட்டனர். கொத்தவால் சாவடி மின்ட்டு தெருவில் ஒரு துணிக்கடை அருகே நடைபெற்ற சோதனையில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை விற்பனைக்கு வைத்திருந்த தர்ஷன், அமித், முகமது சித்திக், செல்வகுமார் என்கிற அப்துல்லா ஆகிய 4 பேர் பிடிபட்டனர். அவர்களிடம் இருந்து சுமார் 77.88 கிராம் மெத்தபெட்டமைன், 2 இருசக்கர வாகனங்கள், 4 செல்போன்கள் சிக்கியது. தீய சக்தி திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் கூடாரமாக தமிழகம் மாறிவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே கடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 145 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. செரப்பனஞ்சேரி பகுதியில் உள்ள கடையில் நடத்தப்பட்ட சோதனையில் போதைப் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து 145 கிலோ போதைப் பொருட்களை வைத்திருந்த கடையின் உரிமையாளர் சித்திரை செல்வன் என்பவர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் குட்கா போதைப் பொருட்கள் படுஜோராக விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.